இப்போ ட்ரைலர் வச்சு கூட நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நெறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. அமர்கலம், தீனா, மங்காத்தா. ஸோ நீங்க ஸ்டண்ட் பண்ணும்போதுமே அந்த ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்களா? இல்ல இது ஃபுல்லா வந்து பியூர்லி நியூ. இத வந்து வேற எதுல இருந்துமே ரெஃபரன்ஸ் எடுக்கல அப்படின்னு இருக்கா? ஒரு ரெஃபரன்ஸும் எடுக்கல. நெறைய விமர்சனங்கள் பார்த்தேன். அதெல்லாம் அந்த மாரி படங்கள் ரெஃபரன்ஸ் சொன்னாங்க. அஜித் சாரே நம்ம வந்து பல படங்கள்ல பார்த்து, பார்த்து, பார்த்து ஒரு ரெஃபரன்ஸ் ஆகி தான் ஆதிக்கு உருவாகியிருக்காரு. கரெக்ட், கரெக்ட். அவரு எக்ஸாக்ட்லி. வந்து நெறைய எல்லா படத்தையும் நான் மிஸ் பண்ணங்க ஒரு 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 ஆதிக்கு வந்து ஒரு ரசிகரா நம்ம ஒரு படம் பார்த்துட்டு, "அப்பா! இப்படி காட்டியிருக்கலாம்ல, இப்படி பார்த்துருக்கலாம்ல, இப்படி செஞ்சிருக்கலாம்ல, இப்படி பண்ணியிருக்கலாம்லன்னு" ஒரு ஆடியன்ஸா நம்ம ஒண்ணு படம் முடிஞ்சோனே வெளியில வரும்போது யோசிப்போம் இல்லையா? அதெல்லாம் யோசிச்சு ஒரு புக்கா வச்சிருந்தாப்புல. அது இங்க வரும்போது எல்லாத்தையும் எடுத்து சாருக்கு விட்டோன்னே, ஒரு மாடலா இருக்கு. அது அவருக்கு எல்லாருக்கும் தெரியும்போது, இந்தந்த படத்துல இருந்து இருக்கா மாரி இருக்கும். பட் எந்த படத்தையோட கலவையும் எங்ககிட்ட காட்டல. எங்க ரெஃபரன்ஸ் எங்களுக்கு குடுக்கல. எனக்கா இருக்கட்டும், அபிநந்தன் கேமராமேனா இருக்கட்டும், யாருக்குமே இதுதான் அப்படின்னு சொல்லல. மூடு சொல்லுவாரு. அந்த மூடுக்கு ஏத்த மாரி லைட் பண்ணுவோம். அது அபி ஒரு கோரியோகிராஃப் பண்ணுவாப்புல. நான் ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃப் பண்ணதுக்கப்புறம், அது அந்த இடத்துல எல்லாமே அமைஞ்சு செட் ஆனதால ரொம்ப ஹேப்பியா ஒர்க் பண்ணோம். ஸோ எந்த படத்தோட ரெஃபரன்ஸ் நெறைய பேர் பேசுனாங்க, விமர்சனம்லாம் சொன்னாங்க. பட் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் எதுவுமே இல்ல. அவருக்கு என்ன ஆசைப்பட்டாரோ, ஒரு படத்துல பார்த்து அது நடக்காம அந்த படத்துல நடக்காம இருக்கிறத ஆசைப்பட்டாரோ, அதெல்லாம் இந்த படத்துல நிறைவேத்திக்கிட்டாரு. அவ்வளோதான். ஓகே.